எல்லோருக்கும் வணக்கம். இன்கம் டேக்ஸில் செக்ஷன் 43BH அப்படிங்கிற செக்ஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆக்ட் வந்து நம்ம இந்த வருஷம் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போதே நமக்கு இதில் நம்மளுடைய ஐடி பேப்பர்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. ஸோ இது வந்து எப்படி நம்ம பேமெண்ட் கொடுக்கணும், நம்ம சப்ளையருக்கு எத்தனை நாளில் பேமெண்ட் கொடுக்கணும், எப்போ கொடுத்தா அது நமக்கு அலோவ் ஆகும் இல்லைன்னா அது டிஸ்அலோவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி இந்த செக்ஷனில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக உள்ளே போய் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த செக்ஷன் இப்போ ஏன் சார் மெயினாக பார்க்கணும்? பொதுவாக நம்ம வந்து மெட்டீரியல் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் இல்லை ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் எத்தனை நாளில் நம்ம சப்ளையருக்கு பேமெண்ட் கொடுப்போம்? ஸோ இந்த மாதிரிலாம் இனிமேல் நம்ம காசு இல்லைன்னா யார்ட்டையும் சொல்ல முடியாது. 15 நாளில் நம்ம கொடுக்கல அப்படின்னா நமக்கு அந்த எக்ஸ்பென்ஸு டிஸ்அலோவ் ஆயிரும். ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய செக்ஷன் தான் இந்த இன்கம் டேக்ஸ் செக்ஷன் 43BH. இது 1/4/2023 நம்ம செய்கிற கொள்முதல் அப்புறம் ரிசீவ் பண்ணுற சர்வீஸ் இது எல்லாத்துக்குமே பொருந்தும். அப்படி நம்ம இந்த டேட்டுக்குள்ளே நம்ம பேமெண்ட் பண்ணலை அப்படின்னா இதுக்கு நம்ம பேங்க் இன்ட்ரெஸ்ட் மாதிரியே 3 மடங்கு வட்டியை நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை மெயினாக நம்மளோட எக்ஸ்பென்ஸில் கொண்டு வர முடியாதுங்கிறது தான் இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் எம்எஸ்எம்இயில் பதியலை, அந்த உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கலை அப்படின்னா அவர்கிட்ட நீங்கள் வாங்குகிற பர்ச்சேஸுக்கு பேமெண்ட் பண்ணுறதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. பழைய ஆக்டில் என்ன இருக்கோ அதுவே உங்களுக்கு பொருந்தும். பழைய ஆக்டில் என்ன இருக்குது? ஆஸ் பர் ஜிஎஸ்டி ஆக்ட் படி 180 டேஸ் பேமெண்ட் இருக்கும். 180 நாளுக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணலைன்னா அந்த ஐடிசி எடுக்க முடியாது அப்படிங்கிற 180 டேஸ் ஜிஎஸ்டியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் 43BH பொறுத்த வரைக்கும் நீங்கள் எம்எஸ்எம்இயில் பதியாத ஒருத்தட்ட வாங்கும்போது இந்த செக்ஷன் படி உங்களுக்கு டிஸ்அலவன்ஸு அது உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. நெக்ஸ்ட் பாயிண்ட், நம்ம ஒரு ட்ரேடர் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டர் இவங்ககிட்டருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். நம்ம வந்து ஒரு ட்ரேடராக இருக்கோம், ஒரு ட்ரேடர்லேருந்து வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த செக்ஷன் நாட் அப்ளிகபிள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடியவங்க, ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடியவங்ககிட்டருந்து வாங்கினா மட்டும்தான் இந்த செக்ஷன் வந்து பொருந்தும். இதே ஒரு முழுக்க ஒரு ட்ரேடராக இருக்கார் அப்படின்னா அவருக்கு இந்த செக்ஷன் பொருந்தாது. அவருக்கு நீங்கள் பேமெண்ட் கொடுக்குறத பற்றி இந்த செக்ஷனில் எதுவுமே நமக்கு சொல்லலை. இன்னும் ஒரு சிலர் இதில் கவர் ஆக மாட்டாங்க. யாருன்னா, செக்ஷன் 44ADயில் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறவங்க, 44ADA அண்ட் 44AE இந்த செக்ஷனில் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறவங்களுக்கும் இந்த சட்டம் பொருந்தாது. ஏன்னா அவங்க வந்து அந்த ப்ரெசம்ப்டிவ் டாக்ஸேஷனில் ஃபைல் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு 8% அந்த அசஸ் வந்து 8% ப்ராஃபிட் காமிச்சு இல்லை 6% அல்லது இந்த 50% சர்வீஸ் செக்டர் வரும் இல்லையா. ஸோ அந்த அக்கௌண்ட் பெயினா 8%, 6% அந்த 50% சர்வீஸ் செக்டர் இதை போட்டு ப்ரெசம்ப்டிவ் டாக்ஸேஷனில் ஃபைல் பண்ணக்கூடியவங்க இந்த செக்ஷனை பார்க்க வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு இதில் எந்த பாதிப்பும் கிடையாது, அவங்க இதை பார்க்கவே தேவையில்லை. ஏன்னா அவங்க இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணும்போதே செக்ஷன் 28லேருந்து 43C வரைக்கும் அவங்களுக்கு நாட் அப்ளிகபிள் தான் இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கும் இது வராது. நெக்ஸ்ட்டு டேர்ன் ஓவர் படி பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸாக இருந்து அவங்கக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த செக்ஷன் நீங்கள் பார்க்கணும். அதே அந்த பார்த்தீங்கன்னா, இப்போது உதாரணத்துக்கு பிளான்ட் அண்ட் மிஷினரி 1 கோடி இருக்குது, அவங்க டேர்ன் ஓவர் 5 கோடி இருக்குது அப்படின்னா அவங்க மைக்ரோவில் வருவாங்க. பிளான்ட் அண்ட் மிஷினரி 10 கோடிக்குள்ளேயும் டேர்ன் ஓவர் 50 கோடிக்குள்ளேயும் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஸ்மால் என்டர்பிரைசஸில் வருவாங்க. இவங்க 2 பேரும் மேனுஃபேக்சரராகவும் அல்லது ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்களாகவும் இல்லை சர்வீஸ் செக்டராகவும் இருக்கும் பட்சத்தில் அவங்கக்கிட்ட நீங்கள் கொள்முதல் செஞ்சால் அவங்க எம்எஸ்எம்இ ஆக்டில் பதிஞ்சிருந்தால் இவங்க வந்து நீங்கள் அவங்களுக்கு என்ன செய்யணும்னா 15 டேஸில் அவங்களுடைய பர்ச்சேஸ்க்கு அகெயின்ஸ்டாக பேமெண்ட்டை நீங்கள் கொடுத்துருக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா அவங்க 2 பேருக்கும் மியூச்சுவல் அக்ரிமெண்ட் ஏதாச்சும் பேமெண்ட் சம்மந்தப்பட்ட அக்ரிமெண்ட், எனக்கு 45 டேஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது போட்டு ஒரு அக்ரிமெண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 45 டேஸ்க்குள்ளே அவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கணும். அதாவது இந்த இப்போ இன்வாய்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்வாய்ஸில் கீழேயே 30 டேஸ் 15 டேஸ் அப்படி ஏதாவது போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் செப்பரேட் அக்ரிமெண்ட்டாக இருக்கணும். அந்த கம்பெனிக்கும் உங்களுக்கும் செப்பரேட் அக்ரிமெண்ட் இருந்தால் அந்த 45 டேஸ், அது இல்லாத பட்சத்தில்
15 நாள் மட்டும்தான் உங்களுக்கு கவரேஜ் கிடைக்கும். அந்த 15 நாளுக்குள்ளே நீங்கள் அவங்களுக்கு பேமெண்ட் கொடுத்தே ஆகணும். இதில் இந்த மீடியம் என்டர்பிரைசஸ் மட்டும் உள்ளே வரமாட்டாங்க. 50 கோடிக்கு மேலே டர்ன் ஓவர் இருக்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா இந்த கேட்டகரியிலே வரமாட்டாங்க. அவங்களுக்கு அந்த செக்ஷனே கிடையாது. அவங்களுக்கு நீங்கள் மற்ற சட்டங்களின் அடிப்படையில் நீங்கள் பேமெண்ட் கொடுக்கணும். இந்த சட்டம் பொருந்தாது, அவ்வளோதான். பேமெண்ட் கொடுக்குறத பற்றி வேறு எதுவும் இதில் இல்லை. இந்த செக்ஷன் 43BH படி நீங்கள் என்ன செய்ய வேண்டிய 15 நாள்லேயே கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. சார், இப்போ நான் எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்டில் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். எனக்கு இந்த டிரான்சாக்ஷன் பேமெண்ட் ரிலேட்டடாக எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. நான் இதை கேன்சல் பண்ண முடியுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக உங்கள் போர்ட்டலில் போய் கேன்சல் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் போர்ட்டல்லே கொடுத்துருக்காங்க. பட் அது அட்வைசபிள் கிடையாது. பெஸ்ட் என்னென்னா, இப்போ எம்எஸ்எம்இ செக்டாருக்கு வந்து நிறைய கவர்மெண்ட்டோட சப்சிடி லோன்ஸு வித்தவுட் கொலாட்ரல் லோன்ஸ்லாம் கிடைக்கிது. இப்போ நீங்கள் பேங்க்குக்கு போயிட்டு ஒரு லோன் வேணும் அப்படின்னா 10 lakhs வரைக்கும் எந்த செக்யூரிட்டியும் இல்லாமல், கொலாட்ரல் உங்களுடைய அடமான பத்திரமோ அல்லது உங்களோட செக்யூரிட்டி கையெழுத்தோ எதுவுமே இல்லாமல் 10 லட்சம் வரைக்கும் நியர்லி 10 lakhs வரைக்கும் பேங்க்கில் வந்து உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க. எதை பேஸ் பண்ணினா இந்த எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி. இந்த எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்டுங்கிறது உத்தியோக ஆதாரம் ஏற்கனவே மைக்ரேட் பண்ணியிருப்போம். இப்போ உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். அதுதான் அந்த எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட். ஸோ இதுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் கவர்மெண்ட் சைட்டில் வந்து என்னென்னா, கவர்மெண்ட் போர்ட்டலில் நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறது கூட கவர்மெண்ட் நிறையா பாசிபிலிட்டிஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இதை கேன்சல் பண்ணுறது அட்வைசபிள் கிடையாது. பட் பண்ண முடியுமா பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஓரளவுக்கு 90% நம்ம இதை கவர் பண்ணிட்டோம். மேலும் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப்லேயோ என்னோடய டெலிகிராம் சேனல்லையோ நீங்கள் வந்து டவுட்டை தாராளமாக கேட்கலாம். உங்களோட டவுட்டை நம்ம டீம் தீர்த்து வைப்பாங்க. ஸோ இந்த வருஷம் 2023-24 ஃபினான்ஸ் இயர் அசஸ்மெண்ட் இயர் 24-25லேயே இந்த ஆக்ட் ரிஃப்ளெக்ட் ஆகும் நம்மளோட இன்கம் டேக்ஸில். ஸோ யார் யாருக்கு வரும் வராதுங்கிறத நீங்கள் ஒரு தடவை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி பேப்பர்ஸ் ரெடி பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.